ஞானி அதாவது வேதாந்தி இதுவல்ல என்று ஆராய்ச்சி செய்கிறான். இவ்வாறு ஆராய்ச்சி செய்து நான் உண்மையில்ல, உலகமும் கனவு போல் உண்மையற்றது என்பதை அகத்தில் உணர்கிறான் ஞானி. பிரம்மத்தை தன் உணர்வில் உணர்கிறான். ஆனால் அவர் யார் என்பதை சொற்களால் சொல்ல அவனால் முடிவதில்லை. அது எப்படி தெரியுமா? கங்கு கரையற்ற சச்சிதானந்த பெருங்கடலில் பக்தி என்னும் குளிர்ச்சியினால் தண்ணீர் ஆங்காங்கே உறைந்து பனிக்கட்டியாகிறது. திடமான பனிக்கட்டியாகி விடுகிறது. அதாவது பக்தர்களுக்காக இறைவன் தனி நபராக வருகிறார். அதாவது சில வேளைகளில் உருவம் தாங்கி வருகிறார். ஞான சூரியன் உதித்தால் அந்த பனிக்கட்டி உருகிவிடுகிறது. அப்போது இறைவன் உருவம் உடையவர் என்று உணர்வதில்லை. அவருடைய உருவ காட்சி கிடைப்பதில்லை. அவர் யார் என்பதை வாயினால் சொல்ல முடியாது. யார் சொல்வது? யார் சொல்வானோ அவனே இல்லை. அவனது நான் உணர்வு தேடினாலும் கிடைப்பதில்லை. ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது நான், அது, இது எல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது. வெங்காயத்தின் சிவப்பான முதல் தோலை உரித்தால் வெள்ளை தோல் வருகிறது. இப்படி உரித்து கொண்டே போனால் உள்ளே ஒன்றையும் காண முடிவதில்லை. எங்கே தனது நான் என்பதையே தேடி பிடிக்க முடியாதோ அங்கே தேடுபவர்தான் யார்? பிரம்மத்தின் இயல்பை உணர்வில் உணர்வது என்றால் என்ன என்பதையெல்லாம் அங்கே யார் கூறுவது? ஓர் உப்பு பொம்மை கடலை அளக்க சென்றது. கடலில் இறங்கியதுமே அதில் கரைந்து விட்டது. பிறகு செய்தி சொல்வது யார்? பூரண ஞானத்தின் அடையாளம் என்ன? பூரண ஞானம் ஏற்படும்போது மனிதன் மௌனி ஆகிறான். அப்போது நான் என்ற உப்பு பொம்மை சச்சிதானந்தம் என்ற கடலில் கரைந்து ஒன்றாகி விடுகிறது. அங்கே வேறுபாட்டு உணர்வு சிறிதும் இருப்பதில்லை. ஆராய்ச்சி முடியாத வரை மனிதர்கள் வெற்று வாதங்களில் ஈடுபடுகின்றனர். அது முடிவற்ற அளவில் மௌனமாகி விடுகின்றனர். குடம் நிறைந்துவிட்டால் குடத்து தண்ணீரும் குளத்து தண்ணீரும் ஒன்றாகிவிட்டால் சத்தம் எழுவதில்லை. குடம் நிரம்பாதது வரை சத்தம் வந்து கொண்டுதான் இருக்கும். கடலின் கருப்பு தண்ணீர் பகுதியை கப்பல் அடைந்தால் அது திரும்பி வராது என்று பழங்கால மக்கள் கூறுவார்கள். நான் ஒளிந்தால் எல்லா துள்ளைகளும் ஒளிந்து போகும். 1000 ஆராய்ச்சி செய்யுங்கள், நான் மட்டும் தொலைவதே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நான் பக்தன் என்ற எண்ணம் நல்லது. பக்தனுக்கு பிடித்தது சகுண பிரம்மம், அதாவது இறைவன் குணங்களோடு கூடியவர் என்ற கருத்து. அவர் ஒரு மனிதராக உருவம் தாங்கி வந்து காட்சி தருகிறார். பிரார்த்தனைகளை கேட்கிறார். உங்கள் பிரார்த்தனைகள் அவரை நோக்கியே செய்யப்படுகின்றன. நீங்கள் வேதாந்திகளோ ஞானிகளோ அல்ல, நீங்கள் பக்தர்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதை ஏற்பதாலோ ஏற்காததாலோ எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. இறைவன் ஒரு தனிநபர். அவர் நம் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கிறார். இந்த பிரபஞ்சத்தை படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அவரே. அவர் அளவற்ற ஆற்றல்களை பெற்றவர். இந்த உணர்வு இருந்தாலே போதும். பக்தி நெறியின் மூலம் அவரை அடைவது எளிது. பிரம்மசமாஜ பக்தர் ஒருவர் கேட்டார், சுவாமி, இறைவனை காண முடியுமா? முடியுமானால் எங்களால் ஏன் அவரை காண முடிவதில்லை? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனை காணலாம், கட்டாயமாக காணலாம், உருவத்துடன் காணலாம், உருவம் இல்லாமலும் காணலாம். இதை எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? அவரை காண்பதற்கான வழி எது என்று பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், மன இயக்கத்துடன் அவருக்காக உன்னால் அழ முடியுமா? குழந்தைக்காகவும் மனைவிக்காகவும் பணத்திற்காகவும் மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். இறைவனுக்காக யார் அழுகிறார்கள்? குழந்தை ஊதலை ஊதிக்கொண்டு தாயை மறந்திருக்கும் வரை தாயும் சமைத்தல் போன்ற வீட்டு வேலைகளில் ஈடுபடுகிறாள். ஊதலில் சலிப்பு தட்டி அதனை வீசி எறிந்துவிட்டு குழந்தை கதறி அழும்போது தாய் சோற்றுப்பானையை அவசர அவசரமாக இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்து குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொள்கிறாள். பிரம்ம பக்தர் கேட்டார், சுவாமி, இறைவனின் இயல்பு குறித்து ஏன் இவ்வளவு வேறுபட்ட கருத்துக்கள்? கடவுளுக்கு உருவம் உண்டு என்று சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலரோ கடவுள் அருவமானவர் என்கிறார்கள். உருவம் உண்டு என்பவர்களும் கூட பல உருவங்களை பற்றி பேசுகிறார்கள். ஏன் இவ்வளவு குழப்பம்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எந்த பக்தன் எந்த உருவை காண்கிறானோ
அதையே புரிந்து கொள்கிறான். உண்மையில் எந்த குழப்பமும் இல்லை. எப்படியோ அவரை ஒருமுறை கண்டுவிட்டால் போதும். அவரே நமக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விடுவார். அந்த பக்கமே காலடி எடுத்து வைக்கவில்லை. இந்த நிலையில் அனைத்தையும் அறிவது எப்படி? ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஒருவன் வெளிக்கு போனான். அங்கே ஒரு மரத்தில் பிராணி ஒன்றை கண்டான். திரும்பி வந்து மற்றொருவனிடம், இதோ பார், நான் இன்ன மரத்தில் அழகிய சிவப்பு நிறமுள்ள ஒரு பிராணியை கண்டேன் என்றான். அதற்கு அவன், நானும் அங்கே போயிருந்தேன். அந்த பிராணியை பார்த்தேன். ஆனால் அது எவ்வாறு சிவப்பு நிறமாக இருக்க முடியும்? அது பச்சை நிறம் ஆயிற்றே என்றான். வேறொருவன், இல்லை இல்லை, நானும் அதை பார்த்திருக்கிறேன். அது மஞ்சள் நிறம் என்றான். இவ்வாறாக பலர் சாம்பல் நிறம், ஊதா நிறம், நீல நிறம் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்குள் சண்டையே மூண்டுவிட்டது. கடைசியாக எல்லோரும் அந்த மரத்தடிக்கு சென்றனர். அங்கே ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அது பற்றி அவரை கேட்டனர். அதற்கு அவர், நான் இந்த மரத்தடியில் வசிப்பவன். அந்த பிராணியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ஒவ்வொருவர் சொல்வதும் உண்மைதான். அது சில வேளைகளில் சிவப்பாகவும், சில வேளைகளில் பச்சையாகவும், சில வேளைகளில் நீளமாகவும், இன்னும் எவ்வளவோ நிறங்களாகவும் இருக்கிறது. அது ஒரு பச்சோந்தி. சில வேளைகளில் நிறம் இல்லாமலும் அதை நான் பார்த்திருக்கிறேன். சில வேளைகளில் நிறத்துடனும், சில வேளைகளில் நிறங்கள் இல்லாமலும் இருப்பது அது என்றார். அதுபோல் இறைவனை இடைவிடாமல் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவனுக்கே அவரது இயல்பு என்ன என்பது தெரியும். அவர் பல்வேறு வடிவங்களில் காட்சி தருகிறார். பல்வேறு நிலைகளில் காட்சி தருகிறார். அவருக்கு குணம் உண்டு. அதே வேளையில் குணம் இல்லை என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். பச்சோந்தி பல நிறங்களை கொண்டது. சில வேளைகளில் நிறமற்றது என்பது மரத்தடியில் இருப்பவனுக்கே தெரியும். மற்றவர்கள் கடவுளை பற்றி வீண் வாதமும் சண்டையும் செய்து கஷ்டப்படுகிறார்கள். அருவக்கடவுள் என் தந்தை, உருவக்கடவுள் என் தாய் என்பார் கபீர்தாஸ். பக்தன் எந்த உருவத்தை நேசிக்கிறானோ அந்த உருவத்தில் கடவுள் காட்சி அளிக்கிறார். அவர் பக்தவச்சலன் ஆயிற்றே. வீர பக்தனான அனுமனுக்காகவே பகவான் ராம உருவத்தை தாங்கினார் என்று புராணத்தில் உள்ளது. வேதாந்த ஆராய்ச்சியில் உருவம் கிருவம் எல்லாம் பறந்து விடுகின்றன. பிரம்மமே உண்மை. நாம ரூபங்களோடு கூடிய இந்த உலகம் உண்மையற்றது என்பதே வேதாந்தத்தின் முடிவு. நான் பக்தன் என்ற நினைப்பு இருக்கும் வரைதான் கடவுளை உருவமாக காண முடியும். அவர் ஒரு தனிநபர் என்று உணரவும் முடியும். ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பக்தன் கொள்கின்ற நான் என்ற எண்ணம் அவனை இறைவனிடமிருந்து சற்று தொலைவில் வைத்திருக்கிறது. காளி மற்றும் கண்ணன் சிலைகள் 3.5 முழம் உயரமே இருப்பதன் காரணம் என்ன தெரியுமா? தூரத்திலிருந்து பார்ப்பதால் தான். தொலைவில் இருப்பதால் தான் சூரியன் சிறியவனாக தெரிகிறான். அருகில் சென்றால் நீ எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவன் பெரியவனாக தெரிவான். காளியும் கண்ணனும் ஏன் கருப்பாக தோன்றுகின்றனர்? தூரம் காரணமாகத்தான். தொலைவிலிருந்து ஏரியை பார்க்கும்போது அதன் நீர் பச்சையாக, நீளமாக, கருப்பாக தெரியும். அருகில் சென்று கையில் அள்ளி பார்த்தால் எந்த நிறமும் இல்லாதிருப்பது தெரியும். தூரத்திலிருந்து பார்ப்பதால் ஆகாயம் நீல நிறமாக தோன்றுகிறது. அருகில் சென்று பார்த்தால் அதற்கு எந்த நிறமும் இல்லை. ஆகவே வேதாந்த ஆராய்ச்சியில் பிரம்மம் குணமற்றது என்கிறேன் நான். அவரது இயல்பு என்ன என்பதை சொற்களால் விவரிக்க இயலாது. ஆனால் நீ இருப்பது எதுவரை உண்மையோ அதுவரை இந்த உலகமும் உண்மை. கடவுளுடைய பல வடிவங்களும் உண்மை. கடவுளை ஒரு நபராக நினைப்பதும் உண்மை. உங்களுக்குரிய வழி பக்தி நெறி. இது மிகவும் நல்லது, எளியதும் கூட. எல்லையற்ற இறைவனை அறிய முடியுமா என்ன? அறிய வேண்டிய அவசியம்தான் என்ன? பெறுவதற்கு அறிய மானிட பிறவியை பெற்ற நமக்கு வேண்டியதெல்லாம் அவரது பாத கமலங்களில் பக்திதான். ஒரு டம்ளர் தண்ணீரில் என் தாகம் தீர்ந்து போகும்போது குளத்தில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்பதை நான் அளக்க வேண்டிய அவசியம் என்ன? அரை புட்டி கள் குடித்தாலே போதை ஏற்பட்டுவிடும் என்கின்ற போது கடையில் எவ்வளவு கள் இருக்கிறது என்ற கணக்கு வழக்குகளால் எனக்கு என்ன பயன்? எல்லையற்ற அவரை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம்தான் என்ன? வேதங்களில் பிரம்மஞானிகளின் பல்வேறு நிலைகள் கூறப்பட்டுள்ளன. ஞான நெறி மிகவும் கடினமானது. உலகியலின், அதாவது காமினி காஞ்சனத்தின் சாயல் இருந்தாலும் ஞானம் வராது. எனவே இது கலியுகத்திற்கு ஏற்ற நெறி அல்ல.
இது சம்பந்தமாக வேதங்களில் 7 தலங்களை பற்றியே கூறப்பட்டுள்ளது. இவை மனத்தின் பல்வேறு மையங்களாகும். மனம் உலகியலில் உழலும்போது பிறப்புறுப்பு, குதம், தொப்புள் இவையே அதன் இடங்கள். அப்போது மேல் நோக்கிய பார்வை அதற்கு இருப்பதில்லை. காமினி காஞ்சனத்திலேயே அது சஞ்சரிக்கிறது.